ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையரை எப்படி சர்வீஸ் பண்ணுறது, எப்படி ஃபில்டர் மாற்றுறது, எப்படி மெமரின் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் மெயினாக யூஸ் பண்ணுறது அவுட் சைடு ஃபில்டர் தான், ஃப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஃப்ரீ ஃபில்டர் தான் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்புட் அவுட்புட் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணுறோம். இன்புட் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அவுட்புட் பைப்பு, அவுட்புட்டை ரிமூவ் பண்றோம். ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்ட உடனே இது பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சைட்ல கரெக்டா பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இது ரைட் சைட்ல டைட்டு, லெஃப்ட் சைட்ல லூஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு வாட்டர் கேன் மூடி ஓபன் பண்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் திறந்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான இதுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இதை நீங்களே ஓபன் பண்ணி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா புது ஃபில்டரை மாத்தலாம் இதுல பாத்தீங்கன்னா. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் மாத்திரத்தால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்ஓக்குள்ள இருக்கிற செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின், கால்சியம், மினரல்ஸ் நிறைய ஃபில்டர் ஆர்ஓ உள்ள இருக்கு. அந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா இது ஆகாம இருக்காம, டேமேஜ் ஆகாம இருக்காங்க, பிளாக்கேஜ் ஆயிடுது, டேமேஜ் ஆயிடுது. அந்த ஃபில்டர்லாம் பாத்தீங்கன்னா அதை தவிர்க்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா இது போல அவுட் சைடு ஃபில்டரை சீக்கிரமா கிளீன் பண்ணி 2 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணி இதை போட்டீங்கன்னா உள்ள இருக்கிற மெட்டீரியல் எதுவுமே நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்றது அவசியமே இல்லை. நீங்க 1 வருஷம்ன்றது 2 வருஷம் 3 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். நீங்க டிடிஎஸ் கொடுக்குற வரைக்கும் பொறுமையா யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை. உள்ள பாத்தீங்கன்னா மண்ணு கல் எதுனா உள்ள பிளாக்கேஜ் ஆயிட்டு தான் பாத்தீங்கன்னா ஃபில்டரை மாத்தணும் நம்ம பாத்தீங்கன்னா. அதால பாத்தீங்கன்னா இந்த அவுட் சைடு ஃபில்டர் நீங்க மாத்தலனாலும் பரவாயில்ல, இதை ஓபன் பண்ணிட்டு நீங்க கிளீன் பண்ணி போட்டுருங்க. உள்ள மண்ணு போகாம இருந்தாலே ஆர்வ நல்லா ஓடும் லைஃப் லாங். லைஃப் லாங்னா பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கூட நல்லா ஓட ஆரம்பிக்கும். மண்ணு வரத்தை பொறுத்து நம்மளுடைய இன்சைடு ஃபில்டர் ரா வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, டேங்க்ல இருந்து வர தண்ணி பாத்தீங்கன்னா கலங்களா சீக்கிரமா இதுவாகும். இல்ல பாத்தீங்கன்னா 1 வருஷம் கூட நீங்க ஃபில்டரே மாத்த தேவையில்லை, அப்படியே நல்லாவே ஓட ஆரம்பிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல த்ரெட் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஃபில்டர் தான் போறோம், த்ரெட் சைடு ஃபில்டர். இது பாத்தீங்கன்னா இதுல கார்பனும் மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா கீழே கார்பன் இருக்கு, த்ரெட் சைடு ஃபில்டர். இப்போ பாத்தீங்கன்னா உள்ள ஃபிட் பண்ணியாச்சு, ஃபுல்லா டைட் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நார்மலா பாத்தீங்கன்னா டப்பா மூடி இதெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ்ல எப்படி இது பண்றோமோ அதே இதுதான் பாத்தீங்கன்னா இது ஓபன் பண்றது எல்லாமே ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா அவள் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா இப்போ மெயின் இது நல்லா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்றத வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவுட் சைடு ஃபில்டர் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆர்ஓக்குள்ள போகலாம். ஆர்ஓக்குள்ள பாடி கவர் ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, பேக்ல இருக்கிற எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. மேல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய கவரை ரிமூவ் பண்ற பாருங்க. ஆர்ஓடைய கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்லாம் இல்லை, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின், ஒரு காப்பர் ஃபில்டர் இருக்கு, ஒரு ஆர்ஓ பூஸ்டர் பம்ப், அடாப்டர், எஸ்சி வால்வு. அவ்வளவுதான் பிரஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டிடிஎஸ் அட்ஜஸ்டர் லெஃப்ட் சைட்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஓல இருக்கிற எல்லா ஃபில்டரும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஆர்ஓல என்னென்ன ஃபில்டர்லாம் இருக்கு, எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வீடியோல. இப்போ பாத்தீங்கன்னா இது போல அந்த மூடியை கழட்டிட்டு இது பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய ஓல்டு மெமரின். இது பாருங்க எந்த கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆரோடைய மெமரின் பாத்தீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா 3-4 வருஷம் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த கலரே பாத்தீங்கன்னா ஒரு மங்களா ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா ஃபில்டர்னுடைய கலரு. எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் டெமோ பண்ற பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உள்ள இன்சைட் பண்ணிட்டு ஃபுல்லா மண்ணா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா கை வச்சு பார்த்தாலே இந்த சால்ட் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது போல சால்ட் வாட்டர் இருக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹவுசிங்ல. இப்போ நல்லாவே கிளீன் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நம்ம கிளீன் பண்றோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி. ஏன்னா பாத்தீங்கன்னா புது மெமரின் போட சொல்ல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணி எல்லாமே போயிடுச்சுன்னா சீக்கிரமா அதனுடைய லைஃபும் கம்மியாகிடும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மெமரின் ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆரோடைய பேர் பார்ட்ஸ் நாம பாத்தீங்கன்னா நேம் பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றேன், அதையும் கேட்டுங்க நல்லா. பாத்தீங்கன்னா என்ன எதனா டேமேஜ் ஆயிட்டாலும், கிராக் ஆயிட்டாலும், எதனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நேம் தெரிஞ்சதானே கடையில போயிட்டு நீங்க கேட்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மெமரின் ஹவுசிங் தான் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்கும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா கிளீன் பண்றாங்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டோட்டலாவே ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆர்ஓ எப்படி சர்வீஸ் பண்றது, ஃபில்டர் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரை ரிமூவ் பண்றோம். நெக்ஸ்ட் கார்பன் ஃபில்டர் கனெக்ஷனை ரிமூவ் பண்ற பாருங்க.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஃபில்டர் வெளியில எடுக்கிறோம் பாருங்க. இப்ப கை வச்சு எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா அது காப்பர் ஃபில்டர். அது காப்பர் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே போயிடுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகி, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை காப்பர், கால்சியம், மினரல் ஃபில்டர் மாத்திருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், ஐரன், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து செக் பண்றோம், ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணியும் ஃபில்டர் ரீயூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நாள் ஆனதால வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற சாண்ட் மீடியா, இது கல் மண் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கேஜ் ஆயிடுச்சு ஃபுல்லா ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணதுல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சொல்லிட்டாங்க புது ஃபில்டரே மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவு மாத்துறதுக்கு பார்க்க மாட்டோம், ட்ரை பண்ணுவேன். எந்த அளவுக்கு மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் மாத்துவேன் நான் வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபைடு தான் நம்மளுக்கு வந்து மெயினா தேவை. ஃபில்டர் எப்படிலாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமருக்கு தெளிவாகவே சொல்லிடுவேன். ஆனா கஸ்டமர் தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த ஃபில்டர் தேவையில்லை, தூக்கி போட்டுருங்க, எங்களுக்கு புதுசாவே மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் தூக்கி போட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்ஓ மெமரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல இருக்கிற எல்லா ஃபில்டரும் டோட்டலாவே தூக்கியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப், எஸ்சி வால்வு, அடாப்டர், அந்த டிடிஎஸ் வால்வு இருக்கு. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா கேளுங்க, சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வீடியோவும் பார்த்துட்டே இருங்க, சொல்றது கேட்டே இருங்க, அப்பதான் தெளிவா புரியும். எங்க டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உடனே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ணிடுவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர். கார்பன் ஃபில்டர் எடுக்கிறோம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்பன் ஃபில்டர் போட்டு செடிமெண்ட் ஃபில்டர் போடலாம். நீங்க கன்ஃபியூஷனே ஆகணும், இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் மேல வருமா, அந்த ஃபில்டர் கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கேட்டுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ராவட்ரு மோட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பைப் இருக்கு பாத்தீங்களா, ப்ரீ ஃபில்டர், அதனுடைய பிரஷரை வச்சு இந்த ஃபில்டர் வந்து நீங்க கரெக்டா போடலாம். அதிகமான பிரஷர்ல வந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனை போட்டு அதுக்கப்புறம் செடிமெண்ட் போடலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பிரஷரா வந்துச்சுன்னா செடிமெண்ட் போட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் போட்டு அதுக்கப்புறமேட்டு எஸ்சி வால் போடலாம். ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்சி வால்ல போட்டு அதுக்கப்புறம் செடிமெண்ட் கார்பன்ல போடுங்க. ஏன்னா தண்ணி அதிகமா பிரஷரா வந்தா நான் சொல்ற மாதிரி போடலாம், தண்ணி கம்மியான பிரஷர்ல வந்தா ஃபர்ஸ்ட் எஸ்சி வால்ல போட்டுருங்க, சொலினாய்டு வால்ல போட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து செடிமெண்ட் ஃபில்டர் இல்லைன்னா கார்பன் ஃபில்டர் போடுங்க. இல்லைன்னா கார்பன் ஃபில்டர் செடிமெண்ட் ஃபில்டர்ல கனெக்ஷன் கொடுக்கலாம். வீடியோவை பார்த்துட்டே இருங்க, சொல்றது கேட்டுட்டே இருங்க, அதுக்கு தான் சொல்றது. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் வச்சுக்கணும், அதனுடைய கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் போட்டாச்சு, நெக்ஸ்ட் கார்பன் ஃபில்டருக்கு கனெக்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சைடு வந்து ஸ்டார்ட் பண்ற பாருங்க, ஒரு சைடு வந்து ரெண்டுத்தையும் இணைக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபில்டர்ல யூரோ மார்க் இருக்கும். ஃபில்டர்ல ஸ்டிக்கர்ல பாக்காதீங்க, ஃபில்டர்ல பார்த்து யூரோ மார்க் அது பிரகாரம் போடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ரைட் சைட்ல மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் கொடுக்க போறோம். இதுல வந்து ரைட் சைட்ல மேல இருக்கிறது இன்புட், கீழே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால் அவுட்புட், ஃபைனல் எஸ்சி வால் அவுட்புட்ல கொடுத்து எஸ்சி வால்ல இருந்து ஆர்ஓ மோட்டர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இன்புட் கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன். இந்த ஆர்ஓடைய இன்புட் அவுட்புட் கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த இன்புட்ல இருந்து டைரக்டா பைப் வந்து கரெக்டா மேல இருக்கிற ஃபில்டர்ல இன்புட்ல கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் லெஃப்ட்ல கீழே இறங்கி அடுத்தது வந்து கீழே இருக்கிற ஃபில்டர்ல ரைட்ல ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட்ல இருந்து நெக்ஸ்ட் எஸ்சி வால், சொலினாய்டு வால்வுல இருந்து நெக்ஸ்ட் ஆர்ஓ பூஸ்டர் பம்புக்கு வருது. அதோட நிறுத்தி வச்சிருக்கோம் இப்ப கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரினா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. புது மெமரின் பழைய மெமரின் ரெண்டுத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரினா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ரைட் இல்லைன்னா லெஃப்ட்ல சுத்தி அதுக்கப்புறமேட்டு புஷ் பண்ணீங்கன்னா ஆர்ஓ லாக் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா மெமரின் வேற ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. மெமரின் எடுத்து ரைட் இல்லைன்னா லெஃப்ட்ல சுத்தின மாரி புஷ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரி மூடியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கா இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டஸ்டா இருந்தது நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஓடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆர்ஓ மெமரின் தான் வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா மோட்டர் இருந்தாலே மெமரி இருந்தாலே நம்ம கனெக்ஷன் கொடுத்து அவுட்புட் எடுக்கலாம். ஆர்ஓ மெமரின்னு இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க ஆர்ஓ மெமரில இன்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம். மெமரினுடைய இன்புட் கனெக்ஷன். வீடியோ நல்லா பார்த்துட்டே வாங்க. எங்க டவுட் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம், தாராளமா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன் அரை மணி நேரத்துக்குள்ளே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு, எல்லாம் மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்ஓ ரன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மாட்டியாச்சு. ஆர்ஓ கனெக்ஷன் கொடுத்து ரன் பண்ணலாம்.
இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இன்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஆர்ஓ மெமரினுடைய இன்புட் கனெக்ஷனு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 150க்குள்ள குடிங்க. 150ல இருந்து 250 குட்ல வரும், 50ல இருந்து 150 எக்ஸலன்ட்ல வரும். ஏன் 50க்கு கீழே குடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், ஐரன், மினரல்ஸ் அது போல நிறைய வேரியன்ட் இருக்கு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே கிடைக்காம போயிடலாம். அதால தான் வந்து பாத்தீங்கன்னா 50க்கு மேல குடிச்சீங்கன்னா தண்ணியில் இருக்கிற கால்சியம், ஐரன், மினரல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க கம்மியா கண்டினியூ குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்க அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டல் ஆயிடுவீங்க. நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோர்னஸ் தெரியும், டல்னஸ் தெரியும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்டர் கையில போனீங்கனாலும் அவங்க சொல்லுவாங்க கால்சியம் ஐரன் வந்து பாத்தீங்கன்னா பாடியில ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதான் மெயின் காரணமே வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஐரன் டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு. ஆர்ஓடைய வாட்டரை பொறுத்து நீங்க குடிக்கிற வாட்டரை பொறுத்து நீங்க கால்சியம் ஐரன் எல்லாமே கிடைக்கணும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண அந்த காப்பர் ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணி செக் பண்றோம். காப்பர் ஃபில்டர் சுத்தமாவே போயிடுச்சு, தூக்கி போட்டு நெக்ஸ்ட் புது ஃபில்டர் தான் இப்ப மாத்த போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபில்டரையும் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரியில இருந்து நெக்ஸ்ட் அவுட் புட் எடுக்கிறோம் பாத்தீங்களா, ட்ரிங்கிங் வாட்டர் இன்னும் ரிஜெக்ட் வாட்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அல்கலைன் ஃபில்டர் போட்டாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மினரல் ஃபில்டர் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரியில இருந்து அவுட்புட் எடுத்து இப்ப மினரல்ஸ்க்கு தான் கொடுக்க போறோம். ஒரு கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர்ல கொடுப்போம். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாகவே சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரியில 2 கனெக்ஷன் இருக்கா. ஒரு கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆர்டர்ல போவோம். அந்த ரிஜெக்ட் ஆர்டர்ல FR450 போட்டு வச்சிருப்போம், ஃப்ளோ ரெசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அல்கலைன் மினரல் ஃபில்டர்ல கனெக்ட் கொடுத்தாச்சு. புஷ் கனெக்டர், எல் புஷ் கனெக்டர் 1/4 சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மினரல் ஃபில்டர். இது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆர்ஓ ரன் பண்ணியாச்சு. ஆர்ஓ ரன் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிடிஎஸ், இப்ப இதான் மெயின் இம்பார்ட்டனே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 50ல இருந்து 150க்குள்ள, இல்லைன்னா 200 250 குட்ல வரும், 150க்குள்ள எக்ஸலன்ட்ல வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். மெயினா ஒரு ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்ஓ கூட போட்டுடலாம், எல்லாமே ஃபிட் பண்ணிடலாம், எவ்வளவு ரேட் ஆர்ஓனாலும் வாங்கிக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் மெயினா செக் பண்ணுங்க. அதுவும் எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 150 எக்ஸலன்ட் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா வர வாட்டரை வந்து செக் பண்ணணும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா. அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்ட் வர வாட்டர் 100 இருந்ததுன்னா இது 150 வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஆர்ஓக்கும் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 டிடிஎஸ் டைரக்டா வர தண்ணி 1000க்கு மேல இருந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 100 150க்குள்ள எக்ஸலன்ட்ல வரும். அதுவே 1500 2000 இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா 200 வரைக்கும் எக்ஸலன்ட்ல வரும் அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா. நம்ம டைரக்ட் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணோம், 10ஆல டிவைட் பண்ணோம், இல்லைன்னா 12ஆல டிவைட் பண்ணாக்கா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேல்யூ வருதோ அதான் குடிக்கணும். 10ல பண்ணீங்கன்னா 88ல வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் ரொம்ப கம்மியா வருது. அதை வந்து பாத்தீங்கன்னா இப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ஒரு ஸ்க்ரூ டைப்ல இருக்குங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய மோட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய அவுட்புட்ல இருந்து ஒரு டி கனெக்டர் போட்டு கரெக்டா அந்த டி கனெக்டர் அங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்க்ரூக்கு கீழே கொடுத்து வச்சிருக்கோம். ஸ்க்ரூ லூஸ் பண்ண உடனே மேல இருக்கிற பைப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஓடைய மெமரியில மிக்ஸ் பண்ணிருக்கோம். மிக்ஸ் பண்ணதால வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் மெமரின் வாட்டர் தண்ணி வந்து அது உள்ள போச்சுன்னா டிடிஎஸ் அதிகமாகும். வேற ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 30 25 அப்படித்தான் டிடிஎஸ் வருது. நீங்க நல்லா பாருங்க, வீடியோவை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 46 45 வருதுங்களா, இன்னும் அதிகமாக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் டெஸ்ட் பண்ற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வாட்டர் 100 120 தான் வருது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ அதுதான் வைக்கணும். ஆனா உங்களுக்குன்னு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 50க்கு மேல தண்ணி குடிங்க, அதான் நல்லது. 116 டைரக்ட் வாட்டர் 116 தான் வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 40 50 குடிச்சாலே எல்லா கால்சியம் ஐரன் இதுல நிறையவே கிடைக்கும். ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி தான் வருது இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா. இப்ப ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஃபிட் பண்றோம், கஸ்டமர் எப்படி சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ சர்வீஸ் மேன் சொல்றது வந்து நிறைய கஸ்டமர் வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து போய் சொல்றோம், இது அவங்களுடைய இது கோசம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. 50க்கு மேல குடிங்க, நல்லது ரொம்ப. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
லோல இருந்து ஐடிடிஎஸ் எப்படி செட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சது. இப்போ வந்து ஆரோடைய கவரை போட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு ஆரோவை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிட்டேன் பாருங்க. பாடி ஸ்க்ரூ வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லா. வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல 2 ஸ்க்ரூ வரும். ரிமூவ் பண்றதுக்கும் இதே ப்ராசஸ் தான். வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பிரஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்க்ரூ இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுங்களா. அவ்வளோதான். ஆர்வ தூக்கி 2 ஆணியில மாட்ட வேண்டியதான். அங்க பாருங்க நம்ம மாட்டின ஃபில்டர் ரிஃப்ளெக்ட் எப்படி தெரியுது பாத்தீங்களா நல்லாவே. அதுல வந்து டஸ்ட் எதனா வந்தா நல்லா தெளிவாகவே தெரியும். அதால வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஃபில்டர் போட்டீங்கன்னா நீங்க வந்து நல்லா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் வந்து இது பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெளிவா தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. டேங்க்ல இருந்து எதனா கல் மண்ணு டஸ்ட் எதுவும் வந்தாலும் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மாட்டிடலாம். நம்ம வந்து ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். அவ்வளவுதான், ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எந்த ஆர்வம் இருந்தாலும் சரி, எந்த வீடியோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா அந்த மாடல் ஆர்ஓடைய வீடியோ போடுவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ சர்வீஸ் நீங்க ஓனாவே வீட்லயே பண்ணலாம். யாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் இல்லை. சிம்பிளா ஃபில்டர் மாத்தி இது பண்றதுக்கே 400 ரூபாய் 500 ரூபாய் எதுக்கு செலவு பண்ணா, நீங்க ஓனா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்து நீங்க ஓனா வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ சர்வீஸ் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ ஃபுல் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம் ஃப்ரீ ஃபில்டர்ல இருந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கொடுத்துட்டு உடனே அவுட்புட் கொடுக்காதீங்க. தண்ணி ஃபுல்லா வெளியே ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டு அவுட்புட் கொடுக்கணும். யார் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு தான் கொடுக்கணும். மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.